பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா வந்து உட்காந்துட்ருக்காரு. ஸோ அவர்கிட்ட போயிட்டு ஒரு 100 வந்து பக்கத்தில் வச்சுட்டு திரும்ப வந்து அந்த 100 உங்களோட தான் தெரியாமல் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே வந்து நம்ம திரும்ப கொடுக்க போகிறோம். தாத்தா நீங்கள் தான் உட்காந்துருந்தீங்களேங்க, காசு கீழே வந்துருக்கு பாருங்க. காசு கீழே விழுந்துட்டு இருக்குது. வேர்க்கல்ல வாங்க போனீங்களா? சாப்பிடலையா நீங்க? அங்கதான் இருக்கீங்க. அப்படியா? நாங்க இந்த காசும் வச்சுக்கோங்க செலவுக்கு. அப்படியா? சரி சரி, காசு வச்சுக்கோங்க செலவுக்கு வச்சுக்கோங்க, சாப்பிடுங்க வாங்கி. சரி ஓகே, பரவாயில்ல தாத்தா. வரேன், போயிட்டு வரேன். ஆமாம் சரி வரேன், போயிட்டு வரேன். ஒரு கேள்வி கேட்கவா? என்ன நாள் இன்னைக்கு? அப்படியா? நாங்கள் என்னோட கிஃப்ட்டு அது ஓப்பன் பண்ணி பாருங்க, காசு இருக்கு அதில். காசு இருக்கு. சரி ஓகே. ஆமாம் சரி பரவாயில்லங்க, வரேன். தமிழ் தானே நீங்கள்? என்ன நாள் இன்னைக்கு? இன்னைக்கு இந்தியாவோட 80வது சுதந்திர தினம் இன்னைக்கு. ஒரு சின்ன கிஃப்ட்டு, சரியா? காசு இருக்கு அதில், எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வேலை இருக்கா? முடிஞ்சா? சுதந்திர தின வாழ்த்துக்கள். நீ சுதந்திர தினம் இல்லை, அதுக்கு நாங்கள் என்னோட சின்ன கிஃப்ட்டு. அதில் காசு இருக்கு, எடுத்துங்க. வேலை இன்னும் முடியலையா? கொஞ்ச நேரம் ஆகும், 2 மணி. சாப்பிட்டீங்களா? தமிழ்நாடு முதலமைச்சர் யாரு இப்ப? மு.க. ஸ்டாலினா? அதான் ஆட்சி மாறிடுச்சு. இப்ப யார் நல்லது செய்யறாங்களோ அவங்க இருக்கணும். விஜய் இப்ப முதலமைச்சர். கிஃப்ட் வச்சுங்க. சரி, அதில் காசு இருக்கு, எடுத்துங்க மறக்காம. சரி வரேன், போயிட்டு வரேன். சரி பரவாயில்ல. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். முதலமைச்சர் யாரு? விஜய். கரெக்டாக சொன்னீங்க. ஒரு கிஃப்ட் உங்களுக்கு, அதை தொடர்ந்து பாருங்க. அதை இருக்கா காசு? அதான் ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்கு, சரியா? சாப்பிடுங்க, வாங்கி சாப்பிடுங்க. விஜய் தான், அதான் கரெக்டாக சொன்னீங்களா, அதுக்கு தான் கிஃப்ட் இது, சரியா? சரி போயிட்டு வரேன். தமிழ்நாடு முதலமைச்சர் யாரு? ஜோசப் விஜய். கரெக்டாக சொல்லிட்டீங்க. கிஃப்ட் அதை திறந்து பாருங்க, காசு இருக்கு அதில். தமிழ்நாட்டோட சிஎம் யாரு? யாரு?
விஜய். கரெக்டாக சொன்னீங்க, கரெக்டாக சொன்னீங்க. தாங்க கிஃப்ட்டு என் சைட்லேருந்து. அதில் காசு இருக்கு, எடுத்துக்கோங்க. சரி வரேன், போயிட்டு வரேன். சாப்பிட்டீங்களா? ஓகேண்ணா. அவங்க வராங்க பாருங்க, அவங்கள கொடுத்துருங்க. பணக்காரங்க நிறையா காசு வச்சுருக்கவங்களுக்கு தான் வந்து இந்த உலகம் வந்து பெருசு. எங்கே வேணாலும் போகலாம், நினச்ச நாடுக்கு போகலாம், நினச்சதை வாங்கிக்கலாம். ஆனால் இந்த மிடில் கிளாஸுக்கும் லோ கிளாஸுக்கும் வந்து இந்த உலகம் வந்து ரொம்ப சின்னதுங்க. வீடு, வேலை, அவங்க இருக்கிற அந்த ஏரியா, அவ்வளோதான். இதுதான் அவங்க உலகமே. மற்றபடி எதையும் பெருசாக அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. பணம் தான் இங்கே எல்லாங்கிற ஒரு நிலமை தான் இப்போ இருக்குது. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்.